ஒரு பூர நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த நட்சத்திரத்தை பத்தியே ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரம் ரொம்ப பூர்வ புண்ணியம் பண்ண ஒரு நட்சத்திரம் அப்படின்னு ஜென்ரலாவே சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரக்காரங்களோட லைஃப்னு பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் லைஃப் என்னன்னா அவங்களோட பூர நட்சத்திரம் நீங்க போய் பாத்தீங்கனாலே யூ கேன் see some kind of ஒரு pleasantness in their look. They are very artistic. அப்போ சிம்மராசின் வரும்போது சூரியன் அண்ட் நட்சத்திரம் வரும்போது சுக்கிரன். ஸோ சூரியன் அண்ட் சுக்கிரன் சேர்க்கை தான் இவங்களோடது. ஒரு கட்டிலோட ஃபர்ஸ்ட் 2 limbs, அதாவது ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த கட்டில் தான் பூர நட்சத்திரத்தோட சிம்பிளே. அவங்களோட நட்சத்திர அனிமல்னு வரும்போதே இட் இஸ் ஃபீமேல் ரேட். உங்களுக்கு அந்த மேரேஜ்னு வரும்போது they have different things going on. They have different expectations on that relationship மேல. அவங்களோட இந்த நட்சத்திரத்தோட கடவுள் யாரு, டிடி யாரு அப்படின்னா அது வந்து பூரம்க்கு செவ்வாய் கர்மா சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஹெல்த்ல பிளட் ரிலேட்டடான விஷயங்கள் பார்த்துக்கணும். ஃபுட்டு வந்து லிமிட் பண்ணிக்கிறது, இந்த ஃபுட் போர்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஃபார் பூரம். கெரியர்னு வரும்போது இவங்களுக்கு ஆப்வியஸாக ஆர்டிஸ்டிக் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும். இவங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்களே இதுதான். 1 by 1 நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூர நட்சத்திரம், சிம்ம ராசியில வர பூர நட்சத்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பூர நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த நட்சத்திரத்தை பத்தியே ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரம் ரொம்ப பூர்வ புண்ணியம் பண்ண ஒரு நட்சத்திரம் அப்படின்னு ஜென்ரலாவே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நட்சத்திரக்காரங்களோட லைஃப்னு பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் லைஃப் என்னன்னா அவங்களோட சின்ன வயசு பிறந்த டைம்ல இருந்து மிட் லைஃப் வரைக்குமான அந்த டைம் பீரியட், அந்த ஏர்லி லைஃப் டைம் பீரியட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண நல்ல பலன்களோட லக் ஃபேவர் பண்றது இந்த பீரியட்ல தான் பண்ணோம். ஸோ வாட் எவர் தே ஹாவ் டு டூ, தே ஹாவ் டு பிளான் அண்ட் டூ இட் இன் தேர் ஏர்லி லைஃப் பீரியட் டில் த மிட் லைஃப் பீரியட் வரைக்கும் டைம் இருக்கு. சரி, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு என்னதாங்க வேணும், பூர நட்சத்திரம்க்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, they just want a simple comfortable life, a nice comfortable life. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் என் லைஃபுக்கு தேவையானது, என் லைஃபுக்கு சேர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நான் முன்னாடியே சேர்த்து வச்சுட்டு, நான் எல்லாத்தையும் முன்னாடியே பண்ணி வச்சுட்டு பின்னாடி நான் ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்றதான் இவங்களோட லைஃப் குறிக்கோளாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களோட விஷயத்துல பாத்தீங்கன்னா இவங்க யார்கிட்டயும் தேவையில்லாம சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இவங்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்றவங்க யாரு, பூர நட்சத்திரம். சரி, பூர நட்சத்திரம் பத்தி நம்ம இன்னும் டீடைல்டா பார்ப்போம். we can see about their characteristics, அவங்களோட கெரியர் என்ன சூஸ் பண்ணலாம், அவங்க ஹெல்த் விஷயம் அண்ட் பெஸ்ட் அட்வைசஸ் என்ன அவங்களுக்கு, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னா, இது ஒரு அஸ்ட்ராலஜி கோர்ஸ் பட் இன்டென்ஸ் சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் கொண்ட ஒரு அஸ்ட்ராலஜி கோர்ஸ். இது ரிசர்ச் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க தான் அதை வந்து ப்ரப்போஸ் பண்றோம் அண்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இன் மார்க்கெட். ஏன்னா வேற யாருமே வேதிக் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி ப்ராக்டிஸ் பண்ணல. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எங்களோட மெடிடேஷன், உங்களோட இஷ்ட தெய்வம் நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பக்தி மெடிடேஷன், டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. வெரி பவர்ஃபுல் இன்டென்ஸ் மெடிடேஷன். மென்டல் கிளென்சிங், இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கிறது, எனர்ஜி மெடிடேஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. யூ கேன் கம் அண்ட் ட்ரை இட் அவுட். August 24th நடக்குது. அஃப்கோர்ஸ் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ஃப்ரீ ராசிக்கற்கள் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கும் அந்த ராசிக்கற்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷோ யோர் இன்ட்ரெஸ்ட் வயா கமெண்ட்ஸ். சரி, இப்போ பூர நட்சத்திரம் பத்தி இன்னும் டீட்டெயில்டா பார்க்கணும்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக். அவங்க பார்க்கும்போது நீங்க ஒருத்தங்க பூர நட்சத்திரம் நீங்க போய் பார்த்தீங்கனாலே யூ கேன் see some kind of ஒரு pleasantness in their look. அவங்க பேசும்போது ஒரு சாம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள பத்தி உங்களால வந்து ஐகானிக்கா சொல்ல முடியும். இது அவங்க கிட்ட நல்லா இருக்கும். ஜெனரலாவே அவங்க ஐஸ் நல்லா இருக்கும், இல்ல அவங்களோட விரல் நல்லா இருக்கும், இல்ல அவங்களோட கால்கள் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் வந்து யூ கேன் ஜஸ்ட் பாயிண்ட் அண்ட் டெல், இன்னும் இந்த விஷயம் அவங்க கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து சொல்ல முடியும். அண்ட் இஃப் யூ see by nature they are so generous. நீங்க ஏதாவது வேணும், ஏதாவது ஹெல்ப் வேணும்னு கேட்டீங்கன்னா, ஓ அப்படிங்களா, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டு பண்றவங்களா இருப்பாங்க. அண்ட் தென் ரொம்ப பொலைட்டான ஒரு ஸ்பீச் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பொலைட்டா, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி தான் அவங்க பொலைட்டா பேசுவாங்க. அண்ட் தே ஆர் வெரி ஆர்டிஸ்டிக்.
அந்த ஆர்டிஸ்டிக் விஷயம் அவங்கள பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அவங்க யூஸ் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல அவங்க ஜென்ரலாவே வந்து எப்படி எல்லா விஷயத்தையும் எப்படி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது யூ கேன் see சம் கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்டிக்னஸ் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் போக போக வாட் யூ வில் see is that நீங்க வந்து யூ கேன் see that they are very correct in everything in the sense அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கல அப்படின்னா அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. இல்லைங்க தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு போல்ட்னஸ் இன் எக்ஸ்பிரஸிங் ஒப்பீனியன்ஸும் உங்களுக்கு தெரியும். பட் எவ்ரி திங் தே டூ இட் இன் அ வெரி பொலைட் வே. அதை ஹர்ட் பண்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. எவ்ரி திங் தே டூ இட் இன் அ வெரி பொலைட் வே. ஓகேயா? சரி, இதெல்லாம் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்க நோட் பண்ற ஒரு விஷயம். இதுல போக போக நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட ராசி அதிபதி யாரு, அதாவது நட்சத்திர அதிபதின்னு சொல்லும்போது அது நம்மளோட சுக்கிரன், வீனஸ். அப்போ சிம்ம ராசின்னு வரும்போது சூரியன் அண்ட் நட்சத்திரம் வரும்போது சுக்கிரன். ஸோ சூரியன் அண்ட் சுக்கிரன் சேர்க்கை தான் இவங்களோடது. ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க சூரியன் அண்ட் சுக்கிரன் ஒன்னா இருக்கும்போது சூரியன் கிவ்ஸ் மோர் பவர் டு சுக்கிரன் அண்ட் சுக்கிரன் வந்து ரொம்ப பிரைட்டா, ஏன்னா சுக்கிரன் ஒரு கிரகம் தானே, அது ரொம்ப பிரைட்டா தெரியும். ஸோ இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதனாலே வந்து யூ ஃபீல் சம் டைப் ஆஃப் பியூட்டி இன் தெம், சம் டைப் ஆஃப் ஒரு பிரைட்னஸ் இன் தெம் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். கேரக்டரிஸ்டிக்ஸ்னு வரும்போது see they have this particular சக்தி. அது என்னன்னா பிரஜஞான சக்தின்னு சொல்லுவாங்க. பிரஜஞான சக்தினா என்னன்னா இட்ஸ் அ பவர் ஆஃப் ப்ரோக்ரியேஷன். ஸோ ஒரு லீனியேஜ் கிரியேட் பண்றது, நல்ல விஷயங்கள் ஜென்ரேட் பண்றது, நாட் ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரோக்ரியேஷன் சொல்லும்போது நாட் ஜஸ்ட் ரீப்ரொடக்ஷன் பட் நல்ல விஷயங்கள் ப்ரொடியூஸ் பண்றது. இவங்க கிட்ட எந்த விஷயம் எந்த வேலை நீங்க கொடுத்தாலும் அது அந்த வீனஸோட குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகா இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அது ரொம்ப அழகா ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்கறது இவங்க பண்ணுவாங்க. அதுதான் அந்த பிரஜஞான சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தே லைக் டு பி ஹேவிங் திஸ் பர்டிகுலர் திங் ஆஃப் ரெஸ்பெக்ட். அவங்க பேசுறது அவங்க கொடுக்கறது எல்லாமே ரொம்ப ரெஸ்பெக்டிவா இருக்கும். அதே ரெஸ்பெக்ட் அவங்க டிமாண்டும் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆல்சோ கீப் செக்கிங் தட் எனக்கு இந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கிற மாதிரி இல்லை அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு மரியாதை முக்கியம் அப்படின்றத அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் தே ஹாவ் தட், அவங்களும் கொடுப்பாங்க, எக்ஸ்பெக்டும் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா தே யூ டோன்ட் ரியலைஸ் தட் இன் த பிகினிங் பட் தே ஹாவ் வெரி குட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். ஏன்னா அந்த சிம்ம ராசிக்குனே உரிய விஷயம் இங்க வந்து இன்னும் அதிகமா வரும். ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இஸ் ஆல்சோ அ கைடு, அ மென்டர். அப்போ சிம்ம ராசியில சன்னுமே அதை ஃபோக்கஸ் பண்ணது அண்ட் சுக்கிரனுமே அசுர குரு இல்லையா, அவரும் ஒரு குரு தான். அப்ப ரெண்டுமே சேரும்போது தே ஹாவ் தட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். கைடும் பண்றது, எப்படி அதை எடுத்துட்டு போகணும்னு வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸும் கொடுக்கறது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அண்ட் சுக்கிரனோடதுன்னு வரும்போதே தே ஆர் சோ இன்ட்ரெஸ்டட் இன் கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரி. ஸோ இந்த விஷயம் நல்லா இருக்கலாம், அந்த விஷயம் நல்லா இருக்கலாம், அதை பார்த்து பார்த்து வாங்குறது, அது வந்து அவங்கள அடோன் பண்ணிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிறது, அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இந்த ஒரு நேச்சர் என்னன்னா சம்டைம்ஸ் இட் மே லீட் டு ஓவர் ஸ்பெண்டிங். ஓகே, அந்த ஓவர் ஸ்பெண்டிங் ஏதாவது ஒரு ஆர்னமெண்டல் ஐட்டம்ஸ்லயோ இல்லை ஓவர் ஸ்பெண்டிங் ஆன் திங்ஸ் தே லைக், அது நடக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி அந்த ஃபேமிலியில அவங்க சொல்றதை கேட்குறாங்க, அந்த ஃபேமிலியில அவங்களுக்குன்னு தனியா ஒரு பவர் இருக்கு அப்படின்ற ஒரு பொசிஷன்ல அவங்கள வச்சுப்பாங்க. ஸோ இன்டர்ன் தே ஆல்சோ வாண்ட் அந்த அட்டென்ஷன். ஸோ அட்டென்ஷன் ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர்ஸ். எனக்குன்னு ஒரு அட்டென்ஷன் வேணும், எனக்குன்னு இந்த இடத்துல ஒர்க்கோ இல்லை ஃபேமிலிலையோ எனக்கு ரெக்கக்னிஷன் வேணும் அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. தே ஆர் நாட் வெரி பாசிவ், தே ஆர் ஆக்டிவ் பீயிங்ஸ், தே ஆர் ஆக்டிவ், தே ஆர் தேர். ஓ அப்படியா, ஓ இன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னா ஓ நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா என்னன்னு சொல்லுங்க, நான் பண்றேன், ஓ இது பண்ணுமா நான் பண்றேன் அப்படின்னு அங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ்மெண்ட் காமிப்பாங்க. ஸோ தே வெரி வெரி மச் தேர், தேர் நாட் பாசிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ், இது நான் ஏற்கனவே சொன்னேன், சம்டைம்ஸ் தே மே கெட் இன் டு அன்னெசரி கான்ஃப்ளிக்ஸ். அண்ட் இவங்களுக்கு என்னன்னா இவங்க நான் சொன்னேன் அந்த குருவோட குவாலிட்டி இவங்க கிட்ட இருக்கேன்னா வீனஸ் வந்து அசுர குரு. ஸோ தே டென் டு டெல் லைக் இந்த விஷயத்துல இதுதானே கரெக்ட், அந்த விஷயத்துல அதுதானே கரெக்ட், அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அங்கே ஓப்பனா சொல்லிடுவாங்க. தட் சம்டைம்ஸ் கேன் லீட் இன் டு ப்ராப்ளம்ஸ் ஃபார் தெம். அது ஒன்று. அண்ட் அதர் தென் தட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி தே வாண்ட் அ வெரி குட் ஃபேமிலி சர்க்கிள், வெரி குட் ஃப்ரெண்ட் சர்க்கிள், அந்த ஓரியன்டேஷன் இருக்கும். ஸோ ஜென்ரலாக அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ வேணாலும் எஃபர்ட் எடுப்பாங்க. அண்ட் தே ஆல்சோ லைக் டு எவ்வளோ ஃபேமிலிக்காக சேர்த்து வச்சிடணும், இவ்வளோ விஷயம் நம்ம சேர்த்து வைக்கணும், இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணணும், மெட்டீரியலிஸ்டிக்காக வி ஷுட் பி லைக் அக்கம்ப்ளிஷிங் தீஸ் திங் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபோக்கஸும் இருக்கும். பிகாஸ் தே லைக் டு லிவ் வெரி குட் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்.
ஓகேங்களா. ஸோ வில் ஆல்சோ சி இந்த நட்சத்திரம்ல வாட் டஸ் தட் நட்சத்திரம் ரியலி மீன். ஏன்னா இவங்களோட பர்சனாலிட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இஃப் யூ சி அவங்களோட நட்சத்திர சிம்பிளே காட். அப்ப நட்சத்திர சிம்பிளே காட்னா அது என்ன மீன் பண்ணுது, ஒரு கட்டில். ஒரு கட்டிலோட ஃபர்ஸ்ட் 2 limbs, அதாவது ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த கட்டில் தான் இந்த பூர நட்சத்திரத்தோட சிம்பிளே. விச் மீன்ஸ் தட் ஃபேமிலி என்ஜாய்மெண்ட், அந்த ஒரு சென்சுவல் என்ஜாய்மெண்ட் அந்த கட்டில் சொல்றது இல்லையா. ஸோ ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண என்ஜாய்மெண்ட் அதை தான் அது மீன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இன்னொரு டைப்பும் அதுல இருந்து நீங்க இன்ஃபர் பண்ணலாம். இவங்க கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நான் அந்த வேலையை போய் சீக்கிரமா செஞ்சுட்டு அப்புறம் நான் ரிலாக்ஸ் பண்றேன், இல்ல ஒரு ரிலாக்ஸ்டு வேல அந்த வேலையை செய்யறது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா அந்த பெட்ல உட்காந்துட்டு சம்டைம்ஸ் சாப்பிடுறது, இல்லை பெட்ல படுத்துக்கிட்டு வேலை செய்யறது, அந்த விஷயம்லாம் சம்டைம்ஸ் யூ கேன் நோட்டீஸ் தெம் டூயிங் இட். அது மட்டும் இல்லாம அவங்களோட நட்சத்திர அனிமல்னு வரும்போதே இட் இஸ் ஃபீமேல் ரேட், அதாவது எலி. அண்ட் மேல் ரேட் பார்த்தோம் நம்ம மகம். ஸோ அகெயின் இஃப் யூ சி மகம் அண்ட் பூரம், தே ஆர் வெரி குட் செக்ஷுவல் கம்பேட்டபிலிட்டி. அப்போ ஃபீமேல் ரேட்னு வரும்போது உங்களுக்கே ரேட் தெரியும், அதுக்கு ஏதாவது ஒன்று குறிச்சிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும் இல்லையா. நீங்க வீட்டில் எலி இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் போய் பொறாண்டி விட்டுரும். அண்ட் எலி ஹாஸ் வெரி குட் ஸ்மெல்லிங் கேப்பபிலிட்டி, ஈஸியா ஸ்மெல் பண்ணிடும். அண்ட் எவ்வளோ பொருள் இருந்தாலும் அது எவ்வளோ அதால முடியுதோ அதை ஓவர் இன்டல்ஜ் பண்ணி சாப்பிட்டுக்கும் இல்லையா. ஸோ அந்த குவாலிட்டிஸ் நீங்க இவங்க கிட்ட பார்க்கலாம். ஏதாவது ஒன்று குறிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் இவ்வளோ சாப்பிட்ருப்பாங்க, இல்லை எனக்கு இன்னும் சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது. அண்ட் தென் ரேட் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ தட் இன்டெலிஜென்ஸ் கேன் பி அப்ளைட் ஆன் தெம் அஸ் வெல். அந்த இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேட் இஸ் ஆல்சோ வெரி ஃபாஸ்ட். ஸோ இவங்க கிட்ட அந்த ஃபாஸ்ட்னஸும் இருக்கு. இது எல்லாமே இவங்களோட இந்த அனிமல், அந்த நட்சத்திர அனிமல் ரேட்ல இருந்தே இவங்களுக்கு வரது. ஸோ இஃப் யூ சி அப்போ நட்சத்திர அனிமல் ரேட்டா இருந்தால் அவங்க ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருப்பாங்க. ஸோ கண்டினியூட் வித் தர் ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்ல இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தே ஆர் வெரி மச் சென்சுவல் அண்ட் பிளஷர் லவ்விங் இன் ரிலேஷன்ஷிப். ஏன்னா நான் சொன்னேன் அவங்களோட சிம்பிளே காட், அந்த பெட். ஸோ பெட்டு சிம்பிளா வரும்போது அதாவது அந்த பெட் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு மெரைட்டல் பெட். ஸோ கைண்ட் ஆஃப் கல்யாணம் ஆயிட்டு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்க மாதிரியான ஒரு பெட், அந்த பெட்டு தான் இவங்களோட சிம்பிள். ஸோ இவங்களுக்கு அந்த மேரேஜ்னு வரும்போது தே ஹேவ் டிஃப்ரெண்ட் திங்ஸ் கோயிங் ஆன், தே ஹேவ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் தட் ரிலேஷன்ஷிப் மேலே. இதை லைக் ரொம்பவே இந்த அளவுக்கு நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அண்ட் சி அட் த சேம் டைம் இவங்களோட நட்சத்திரா அண்ட் ராசி பார்த்தீங்கன்னா சன் அண்ட் வீனஸ். ஸோ அந்த சன் அண்ட் வீனஸ் வென் இட் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப் இட்ஸ் வெரி கான்ஃப்ளிக்டிங். ஸோ அதனால இவங்களுக்கு என்ன ஆகும்னா, இவங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு இன்ட்ரப்ஷன்ஸ், ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். என்ன மாதிரினா, சன் வீனஸ்னு வரும்போது சன் இஸ் ஆல்சோ ஃபார் ஸ்டேட்டஸ் அண்ட் ஈகோ. ஸோ இவங்களுக்குள்ள சம்டைம்ஸ் ஈகோ இஷ்யூஸ், சம்டைம்ஸ் ஆங்கர் இஷ்யூஸ், சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சின்ன ஒண்ணுமே இருக்காது பட் அதை அது பிரச்சனையாகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் they have to take care. Generally if they know, husband and wife, if they know to handle their relationship better, then it's not a problem for them. But best advice உங்களுக்கு என்னன்னா, take some time in knowing fully personally. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பூரம் ஃபர்ஸ்ட் லுக்ல பாத்தீங்கன்னா they may seem like அவ்வளோ ஆக்டிவான பர்சனா உங்களுக்கு தெரியாது. எது சொன்னாலும் ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தெரிவாங்க. பட் லேட்டர் ஆன் ஒன்லி யூ வில் கெட் டு நோ தட் they are kind of they are strong, they are rigid அப்படின்றது உங்களுக்கு பின்னாடி தான் தெரியும். அப்போ பின்னாடி அது தெரிய உங்களுக்கு அந்த ஷாக்கிங் ஃபீல் வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள ஒரு ஃபியூ மந்த்ஸ் நீங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி பார்த்து அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது இட்ஸ் அ பெஸ்ட் திங் ஃபார் பூரா நட்சத்திரம் பீப்புள். ஓகேங்களா. அண்ட் சம்டைம்ஸ் பூர நட்சத்திரம்க்கு மேரேஜ் டிலே ஆகுதுன்னா ஒன் ரீசன் இஸ் தேர் எக்ஸ்பெக்டேஷன். நீங்க என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கீங்கன்றத நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இஸ் தட் ஆல் ஓகே, ஒரு இல்லை கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கா அப்படின்றதும் நீங்கள் பார்த்துக்கிறது பெட்டர். பட் அதர் தென் தட் தே லவ் டு என்ஜாய் பீயிங் இன் தட் ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலாக்ஸ்டாக ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் கூட, ஸ்பவுஸ் கூட ஒரு வெக்கேஷன் போகிறது, பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, தீஸ் திங்ஸ் தே லுக் அப் டு இட். அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத இவங்களுக்கு தே லுக் அப் டு இட். ஸோ இதெல்லாம் தாண்டி இஃப் யூ கம் டு தேர் டிடி, அவங்களோட இந்த நட்சத்திரத்தோட கடவுள் யாரு, டிடி யாரு அப்படின்னா அது பாகா.
பாகான்னு சொல்லுவாங்க. பாகான்றது யாருன்னா இந்த சூர்யா கடவுளோட, அதாவது சூரிய பகவான் இருக்கார் இல்லையா, அவரோட அம்சங்கள்ல ஒரு அம்சம் தான் பாகான்னு. இந்த பாகான்றது ஜெனரலா சொல்றதே காட் ஆஃப் லக். ஸோ பாகான்ற அந்த கடவுளை என்ன கொடுக்குறவர்? லக் ஃபேக்டர் கொடுக்குறவர். அப்போ அந்த லக் ஃபேக்டர் கொடுக்குறவரே இவங்களோட நட்சத்திரத்துக்கு அதிபதியா வரும்போது, அப்போ அவர் எவ்வளோ ஒரு லக் ஃபேக்டர் இவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த லக் ஃபேக்டர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏர்லி லைஃப்ல இன்னும் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல கர்மா இருக்கும், அதுக்குன்னு ஓவர் லக்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல கர்மாக்கள் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல அது நடக்கும். பட் த பெஸ்ட் அட்வைஸ், மிட் லைஃப்குள்ள நீங்க என்னென்ன பிளான் பண்றீங்களோ, உங்க ஃபியூச்சர் லைஃப்க்கு எல்லாம் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க வந்து மிட் லைஃப்குள்ள பிளான் பண்ணி ஒரு நல்ல ஜாப், ஒரு நல்ல பொசிஷன் செட்டில் ஆயிடுறது ரொம்ப நல்லது ஃபார் பூரம் பீப்புள். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாகா பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் வித் வருணர் அண்ட் இந்திரன். ஸோ ஒரு பக்கம் வருண பகவான், இன்னொரு பக்கம் இந்திர பகவான். இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தேர் லைக் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா வருவாங்களே, அந்த மாதிரி தேர் லைக் க்ளோஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேர் லைக் உங்களுக்கு வேணுமா நான் தரேன். இப்போ இந்திரன் வந்து மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், அப்போ பாகா வந்து அவர் லக். ஸோ அவங்க இன்டர்சேஞ்ச் ஆஃப் லக் அண்ட் மெட்டீரியலிசம் பண்ணிப்பாங்க. சிமிலர்லி ஃபார் வருணா டூ. பட் பாகா கிட்ட ஒரு குவாலிட்டி என்னன்னா, விச் யூ கேன் ஆல்சோ நோட்டிஸ் இன் பூர நட்சத்திரம் பீப்புள், தே வாண்ட் மோர் ஆஃப் எவ்ரி திங். இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட நீங்க ஒரு விஷயம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து இன்னும் கொடுத்தா நல்லா இருக்குமே, இன்னும் எனக்கு இந்த வேலை இருக்கு, எனக்கு இவ்வளவு சேலரி கிடைக்குது, ஆனா இன்னும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் கீப் எக்ஸ்பெக்டிங் மோர். தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் தெம். இப்போ பூர நட்சத்திரம் வந்து ஸ்பௌஸா இருக்காங்க, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க, நீங்க எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறீங்களான்னு. அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, இன்னைக்கு கூட்டிட்டு போவாரு. திரும்ப நாளைக்கு வந்து என்ன நீங்க கூட்டிகிட்டே பார்க்க மாட்டீங்க, திரும்ப எப்போ போகலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தே ஆல்வேஸ் வாண்ட் தட் மோர் ஆஃப் திங். அவங்களுக்கு வந்து அந்த லிமிட்டே தெரியாது. பிகாஸ் அவங்களோட அந்த நட்சத்திர சாரம், அந்த நட்சத்திரத்தோட அந்த நேச்சரே லைஸ் இன் எக்ஸ்பீரியன்சிங் மோர். அப்போ எந்த அளவுக்கு நிறைய கம்ஃபர்ட் அண்ட் பிளஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதோ அதெல்லாம் வேணும் தான் இவங்க சொல்லுவாங்க. ஸோ தட் திங் இஸ் ஆல்சோ தேர். அது மட்டும் இல்லாமல் when it comes to celebrity, ஸோ பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அவங்க வேற யாருமே இல்லை, நம்மளோட ஆண்டாள். சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆண்டாள் பார்த்தீங்கன்னா, ஆண்டாளோட அந்த ஃபெஸ்டிவல் தான் ஆடிப்பூரம். ஆடி மாசத்துல வர பூர நட்சத்திரம் ஆண்டாள் ஜெயந்தின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஷீ இஸ் சோ கனெக்டட் வித் பூரம். பூர நட்சத்திரம்ல 2 நீங்க விஷயம் பார்க்கலாம். ஒரு டைப் ஆஃப் பீப்புள் would be மெட்டீரியலிஸ்டிக், இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்பிரிச்சுவல். ஸோ 2 சைடும் வரும். இல்லை தே மைட் ஹாவ் அ காம்பினேஷன் ஆஃப் போத், அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பூர நட்சத்திரம் கிட்ட வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வேணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்க, நீங்க பூர நட்சத்திரம் நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தும் கிடைக்கும். நீங்க பூர நட்சத்திரம் எனக்கு மெட்டீரியல் க்ரோத் வேணும்னு நினைச்சீங்கன்னா டுவர்ட்ஸ் அந்த பார்த்து போவீங்க. அப்போ ஆண்டாள் என்ன வேணும்னு நினைச்சிருக்காங்க, அவங்க ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வேணும்னு நினைச்சிருக்காங்க. அண்ட் இவங்க நான் சொன்னேன் இல்லையா, தே ஹாவ் தட் அந்த டூ மச் ஆஃப் தாட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறது. இந்த சென்ஸ் ஐ ஹாவ் டு அந்த பார்ட்னர் கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அந்த மாதிரியான விஷயங்கள் வேணும்னு நினைக்கிறது. ஸோ இப்போ ஆண்டாளோட கதையில பார்த்தீங்கன்னா வேற எவ்வளவோ இருக்காங்க, வேற எவ்வளோ டிவோட்டிஸ் இருக்காங்க. ஆனால் ஆண்டாள் என்னன்னு சொல்றாங்கன்னா, ஆண்டாள் வந்து பெருமாளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு தான் அவங்க ப்ரொக்ளைமே பண்ணாங்க. ஷிடன்ட் நான் பெருமாளுக்கு சேவகர், நான் வந்து பெருமாளுக்கு சேவை செய்ய போறேன், நான் பெருமாளோட டிவோட்டி அப்படி சொல்லல. பெருமாள் என்னோட ஹஸ்பண்ட், பெருமாளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், பெருமாள் என்னோட லவர் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்களே. ஸோ தட்ஸ் வை யூ அண்டர்ஸ்டாண்ட் அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ன்ற விஷயத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு இதுல இருந்தே தெரியும். அண்ட் நாட் ஜஸ்ட் ஆண்டாள், ஈவன் மீராபாய் கூட தே அசோசியேட் ஹர் வித் பூர நட்சத்திரம் இன் சம் வே. பிகாஸ் மீராபாய் அதே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணருக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆண்டாள் எழுதுனது தான் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பாவை இஸ் வைட்லி நோன் எவ்ரிவேர். திருப்பாவை ஹிம்ஸ்லாம் கூட படிப்பாங்க. நாச்சியார் திருமொழி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஷி ஹாஸ் லைக் மோர் திங்ஸ் ரிட்டர்ன் டுவர்ட்ஸ் த சென்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அதாவது பெருமாள் மாயன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களோட நான் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறேன் அப்படின்றது முதற்கொண்டு அவங்க அதுல எழுதியிருப்பாங்க. ஸோ தே ஹாவ் தட். இவங்கள நட்சத்திரத்துக்குனே அந்த ஒரு செக்மெண்ட் தனியா இருக்கு.
ஒரு ஸ்பெஷாலிட்டி டுவர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப், அதை இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ற அந்த ஃபேக்டர் வந்து இவங்களுக்கு தனியாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம சரிங்க, நீங்க எல்லாம் இந்த மாதிரியே வந்து சொல்றீங்க, ஆண்டாள் மீரான்னு சொல்றீங்க. ஸோ நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் யாராவது தெரியுமா பூரம்னா? எஸ். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, நம்மளோட அழகிய லைலா, நம்மளோட ரம்பா, நம்ம ஆக்ட்ரஸ் ரம்பா. ஸோ இப்போ கூட அழகிய லைலா எவ்வளோ ஃபேமஸா திரும்ப வர ஆரம்பிச்சது அந்த சாங்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ரம்பாவோட லக்னம் சந்திரன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம்ல தான் இருக்கும். ஸோ ரம்பாவோட லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவங்களோட பாடி பார்ட்ஸ் வந்து ஐகானிக்கா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ரம்பாவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமஸா இருந்த டைம்ல எல்லாரும் பேசுனது ரம்பாவோட தைஸ் பத்தி. ஸோ அவங்க தைஸை இன்ஷூர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்னும் தேர் ஆர் செவரல் ரூமர்ஸ், பட் ஷீ இஸ் நோன் ஃபார் தட் இல்லையா? ஸோ இவங்கள பத்தின ஏதாவது ஒரு ஐகானிக்கான விஷயம் அவங்க, அதாவது நீங்க பூர நட்சத்திரம் நீங்க நோட் பண்றனா கூட ஊர் உலகம் உங்களை பத்தி நோட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். யூ ஹாவ் டு ஃபிகர் இட் அவுட். சரி, இது மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிடி உஷா. பிடி உஷா வந்து ஷீ இஸ் நோன் ஃபார் ஹர் ஸ்பீடு. இப்போ வரைக்கும் வந்து நீ என்ன பிடி உஷா மாதிரி ஓடிட்டு இருக்கேன்னு அந்த ஒரு செய்யிங்காவே ஆயிடுச்சு இல்லையா? ஷீ இஸ் நோன் ஃபார் ஹர் ஸ்பீடு. அப்போ பிடி உஷா அந்த ஸ்பீடோட ரிலேட் ஆறாங்க இல்லையா? அகெயின் ஐ டோல்ட் யூ, இங்க அந்த நட்சத்திர அனிமல் எது? ரேட் இஸ் நோன் ஃபார் த ஸ்பீட். ஒரு எலிய பிடிக்கிறது ஈஸியான விஷயம் இல்லை. நீங்க வந்து வேற நாய் பூனை ஏதாவது கூட பிடிச்சிடலாம், பறவைங்களை கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோழி சேவல்ல கூட பிடிச்சிடலாம், பட் எலி நாட் தட் ஈஸி. ஸோ தே ஆர் நோன் ஃபார் த ஸ்பீட். அண்ட் இவங்க ரெண்டு பேருமே, ரம்பாவும் சரி பிடி உஷாவும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க என்ன பண்ண போறாங்க, எந்த ஃபீல்டில் சக்ஸஸ் வரப்போகுதுன்றத அவங்க ஏர்லி லைஃப்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ரம்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஆக்டிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் பிடி உஷா அவங்களோட டீன்ஸ்லேருந்தே அவங்க வந்து இந்த அத்லெட்டிக் கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ மென்ட் இஸ் யூ ஹாவ் டு ஃபிகர் இட் அவுட் இன் யுவர் ஏர்லி லைஃப் இட் செல்ஃப் வாட் யூ வாண்ட் அப்படின்றத நீங்க ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர்லி லைஃப்ல வரக்கூடிய ஒரு சில லக் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுல க்ரோ பண்ண வைக்க. பட் இஃப் யூ ஹேவன்ட் ஃபிகர்ட் இட் அவுட் தென் இட் வுட் பி அ ஸ்லோ ப்ராசஸ். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது அவங்களை பத்தி இன்னும் ஏதாவது சொல்லணும்னா, ஜென்ரலி இன் தேர் ஹெல்த் விஷயம் தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தேர் போன்ஸ் அண்ட் டீத் அண்ட் வாட் எவர். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூரம்க்கு செவ்வாய் கர்மா சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஹெல்த்ல பிளட் ரிலேட்டடான விஷயங்கள் பார்த்துக்கணும், பீரியட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரிலேட்டடான விஷயங்கள் பார்த்துக்கணும். அண்ட் ஜென்ரலி இஃப் யூ ஸ்டாப் தட் ஓவர் இன்டெலிஜென்ட், அதாவது இந்த ஃபுட்டு வந்து லிமிட் பண்ணிக்கிறது, இந்த ஃபுட் போர்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லுவாங்க, போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஃபார் பூரம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்வீட்ஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது நல்லது, சுகர் கண்ட்ரோல். சரி, இப்போ கெரியர்னு வரும்போது இவங்களுக்கு ஆப்வியஸாக சுக்ரன் ஆர்டிஸ்டிக் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ஆர்ட் பேஸ் பண்ண ஃபீல்டு, டிசைன் பேஸ் பண்ண ஃபீல்டு, இன்டீரியர் டிசைனிங் அண்ட் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ண ஃபீல்ட்ஸு. ஏன்னா அகைன் இவங்க நட்சத்திரத்துக்கு செவ்வாய் கர்மா இருக்கு. ஆர்கிடெக்சர் ஃபீல்டு, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், டெக்னாலஜிஸ் பேஸ் பண்ண விஷயங்கள் கூட it can come for them. If you see Ramba வந்து after marriage she joined her husband in a business. அவங்க என்ன business பண்றாங்கன்னா again that's an interior designing business. So interior cabinets design பண்ற business தான். So which again coincides with her நட்சத்திர கர்மா இல்லையா? சரி, இப்போ இந்த கெரியர்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் என்னென்ன கெரியர் செட் ஆகும்ன்றது உங்களோட you have to check your chart. Again, இப்போ செவ்வாய் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்னு வரும்போது ப்ரொடெக்டிவ் ஃபீல்ட்ஸ் அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் சம்டைம்ஸ் அந்த குக்கிங் ரிலேட்டட், அந்த குக்கிங்னு வரும்போது அதுலேயுமே வந்து ரொம்ப ஃபேன்சி லக்ஸுரி ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அண்ட் லக்ஸுரி பிராண்ட்ஸ் ஜென்ரலி. அண்ட் இவங்களதும் பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர் டிசைனிங் இட்ஸ் லக்ஸுரி இன்டீரியர் டிசைனிங். ஸோ அந்த மாதிரியான ஹை அண்ட் விஷயங்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் சூட் தெம். இது தவிர இவங்க என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இவங்க லைஃப்ல பண்ணிக்கணுமா? இவங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயங்களே இதுதான். ஒன் பை ஒன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இவங்க ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ். பூர நட்சத்திரம் இருக்கும்போது அவங்க ஃபேமிலியில சொத்து ரிலேட்டடான பிரச்சனைகள், இல்லை ஃபேமிலிக்குள்ள வந்து பிரிவினை பேஸ் பண்ண பிரச்சனைகள், பிரிக்கிறது பேஸ் பண்ண பிரச்சனைகள், யாருக்கு என்ன வர்றது பேஸ் பண்ண பிரச்சனைகள், இந்த மாதிரி வர்றது வந்து இவங்க லீனியேஜ்லேயே இருக்கு.
ஸோ யூ ஹாவ் டு டேக் கேர். இப்போ நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பசங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்க போகிறீங்க அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் ஐ ஹவ் சீன் ஈவன் பூர நட்சத்திரம்ல வந்து த எக்ஸ்பெக்டேஷன், இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்டாக இருப்பாங்க, பட் தே வுட் பி ஸ்கேர்ட். எங்கே நான் இப்போவே வந்து பசங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டா எனக்கு வந்து கடைசி காலத்தில் இருக்காதோ அப்படின்ற அந்த ஒரு பயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பூரம்க்கு வரும். ஏன்னா தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் தேர் கம்ஃபர்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பயமும் பூர நட்சத்திரம்ல அந்த எல்டர்ஸ்க்கு, ஒரு சில எல்டர்ஸ்க்கு நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். பட் ஜென்ரலி இஃப் யூ வாண்ட் டு அவாய்ட் தட் கான்ஃப்ளிக்ட், அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு உயில் எழுதி வைக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அண்ட் சம்டைம்ஸ் பூர நட்சத்திரத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அன்ஃபேராக இருக்கும். அதாவது இந்த டிவிஷன் எப்படி நான் வந்து அந்த பாகா அவங்க கடவுளுக்கு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த கடவுள் வந்து இவ்வளோ கொடுத்தாலும் இல்லை பத்தாதுன்னு இன்னும் கேட்கறது. சம்டைம்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கும் வேற யாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் கூட தெரிய வரலாம். இன் சம் பீப்புள்ஸ் லைஃப் அது நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலி இந்த ரிலேஷன்ஷிப் சம்டைம்ஸ் இவங்களோட பார்ட்னர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இவங்க ரொம்ப டாமினேட்டிவாக இருக்காங்களோ, ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக இருக்காங்களோ, இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் யோசிக்கிறாங்களோ, ஏன் பெர்ஸ்பெக்டிவ்க்கு அங்கே ஸ்பேஸே இல்லையோ அப்படின்றது இவங்க பார்ட்னர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தட் யூ ஹாவ் டு டேக் கேர். நீங்கள் எது பண்ணாலுமே மேக் ஷுர் தட் யுவர் பார்ட்னர் இஸ் ஆல்சோ கம்ஃபர்டபுள் வித் தட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் யூ, அவங்களுக்குமே அது ஓகேயா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஃபார் பூர நட்சத்திரம். அண்ட் இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சம்டைம்ஸ் தே கோ இன் டு தேர் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ பூரம் எப்போ வரும்னா மக நட்சத்திரம் தாண்டி தான் பூரம் வருது. மக நட்சத்திரம் தாண்டி தான் பூரம் வருது. அப்போ மக நட்சத்திரம் தாண்டி பூரம் வரும்போது என்ன ஆயிடும்னா, சம்டைம்ஸ் தே ஃபீல் தட் மகம்ல வந்து அவங்க எல்லா அந்த ஒரு சோல் வந்து மகம்ல இருக்கும்போது அது எல்லா வேலையும் செய்யுது, எல்லா வேலையும் செஞ்சு ரெகக்னிஷன் பெறுது, சக்சஸ் வருது. பூரம் வந்து நான் சக்சஸ் எல்லாம் வாங்கிட்டேன், இப்போ நான் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்க டைம். அந்த ஆன்மா ரிலாக்ஸ் பண்றதுக்குன்னே வந்திருக்கு பூரம்ல. அப்போ அந்த ரிலாக்ஸ் பண்றதுக்குன்னு வந்திருக்கு இல்லையா, அந்த டைம்ல அவங்க என்ன வேணும்னு நினைப்பாங்கன்னா, நான் ரிலாக்ஸ் பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் லேசி ஆயிடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. நான் இப்போ ரிலாக்ஸ் பண்றேன், கொஞ்சம் அப்புறம் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு ப்ரொகாஸ்டினேட் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு அவாய்ட் யுவர் லேசினஸ், யூ ஹாவ் டு அவாய்ட் யுவர் ப்ரொகாஸ்டினேஷன். அண்ட் இதுக்கு ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணலாம்னா, திஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் வித் யுவர் செவ்வாய் கர்மா. என்ன பண்ணலாம்னா, ஒர்க் அவுட் டெய்லி, பாடியை பார்த்துக்கோங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதை நீங்க டெய்லி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்டிங் சுச்சுவேஷன் யார் கூடயாவது வர மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்றதுனாலே அந்த கான்ஃப்ளிக்டிங் சுச்சுவேஷன் சரியாயிடும். ஓகே. அண்ட் பார்ட்னர் கூடயுமே வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும் whenever you work out. You can see that. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் பூர நட்சத்திரம். ஹோப் யூ ஹேட் அ வெரி குட் ஓவர்வியூ ஆஃப் வாட் யூ ஷுட் டூ. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஏர்லி பார்ட் ஆஃப் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட பசங்க பூரமாக இருந்தால் இப்போவே பிளான் பண்ணுங்க. வாட் இஸ் தட் தே வுட் பி டேலண்டட் இன். அவங்க ஜாதகம் பார்க்கலாம், இல்லை நீங்கள் அவங்ககிட்டயே அவங்களோட ஒப்பீனியன் கேட்கலாம். நீங்கள் என்னப்பா பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் கான்சென்ட்ரேட்டிங் இன் தேர் ஏர்லி லைஃப் இட் செல்ஃப். மிட் லைஃப்குள்ள அவங்களுக்கு அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களை அந்த ஃபீல்டுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா தென் தே வுட் பி சக்ஸஸ்ஃபுல் இன் தட். Okay, thank you so much.